ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட். அந்த ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் கூடவே ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதாவது 4 ஸ்கெடியூல் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அந்த ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல 4 ஸ்கெடியூல் எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த 4 ஸ்கெடியூலோடைய மொத்த போர்ஷனும் சேர்ந்து ஒரு ரிவிஷன் பண்ண போறீங்க. அதற்கப்புறம் தான் திருப்பி 6வது ஸ்கெடியூலுக்கு போவீங்க. 6 to 6, 7, 8, 9 போச்சு அப்படின்னா 6 to 9 போச்சு. நான் திருப்பி 10வது ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க என்னென்ன போர்ஷன் படிச்சீங்களோ அதை எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த 10வதா வரக்கூடிய அந்த வாரத்துக்கான ரிவிஷன் டெஸ்ட்ல நீங்க எழுத போற போர்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நம்ம வச்சிருக்கிறது. இந்த மாதிரி போகக்கூடிய ஸ்கெடியூல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எப்போ கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 சுதந்திர தினத்துக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும். டார்கெட் 2, இந்த டார்கெட் 2 அப்படின்றது நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி அந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 அதே மாதிரி தான் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. 7 யூனிட் இருக்கும். மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாடல் வைஸாக வந்து உங்களுக்கு பிரிச்சு டாபிக் வைஸாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து யூனிட் வைஸாகவும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் படித்ததை திருப்பி படிக்க போகிறீங்க. அப்போ ஆகஸ்ட்டில் உங்களுக்கு முடியுது அப்படின்னா 6 மாதம் படிக்கிறதுக்கு, 4 மாதம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது? யூனிட் வைஸ் ரிவிஷன் நவம்பர் 22ஆம் தேதி. அதுலேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து எத்தனை நாள் டைம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்கும். அதாவது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் இருக்கும். இந்த 1 மாத பீரியடில் வந்து 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த ஆல் டாபிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணது. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்து எழுத போகிற கொஸ்டினை இங்கே 5 டைம் எழுதி பார்த்துட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே போவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியோட தரம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் ஸ்கெடியூல் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு கொஸ்டின் தரம் இருக்குது, டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஸ்கெடியூல் டெஸ்ட்லேயே நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் 5 டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய அந்த ஃபியர் எல்லாமே பிரேக் ஆகிடும். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகலாம்.